ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீடில் வந்து அடியிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சுற்று சுற்றி பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக நீடில் எடுத்துட்டு போடும்போது அது வந்து கொஞ்சம் லூஸாக வரும். இப்போ இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் டிசைனாக கிடைக்கும், ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, அந்த த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் அது அப்படி ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அந்த ட்விஸ்ட்லேருந்து நம்ம நீடில் எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை கவுண்ட்ஸ் வேணுமோ அத்தனை கவுண்ட்ஸை சுற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 3 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நான் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்க போகிறேன். இப்போ இதை நான் டைட்டாக பிடிச்சிட்டு விட்டுட்டேன்னா ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது வந்து லூஸாக விட்டனால அந்த டிசைன் மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து டைட்டாக பிடிச்சனால இது நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் நல்லா நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மெத்தட் ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம நார்மலாக போட போகிறோம். எப்போ போல் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 ரவுண்டு சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இதில் போடும்போது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இதை நம்ம லூஸ் ஆக்கிட்டோன்னா டிசைனே மாறிடும். 2 மெத்தடில் நான் உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் மெத்தட், எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட் தான்.